அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸு இல்லை ஐஸ்கிரீம் எது சாப்பிட போனாலும் சரி இந்த விதை இல்லாமல் இருக்காது. கேட்டால் அது பேர் தான் சப்ஸா சீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீட்ஸ் எங்கே கிடைக்கிது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் சப்ஸா விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஸா சீட்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பச்சளைன்னு சொல்லிட்டு வளர்ப்போம் வீட்டு அழகுக்கு. இது வந்து நல்ல மணமாக இருக்கும். அது போக வந்து ஒரு பரு ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து இந்த பச்சளையை வந்து நசுக்கி அதோட சாறை வைக்க சொல்லுவாங்க. முகப்பருக்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பச்சளை வச்சோம் அப்படின்னா வந்து அந்த முகப்பரு வந்து மறைஞ்சிரும். இதுலேருந்து இந்த காய் வந்திருக்கு பாருங்கள், இந்த கொத்து மாதிரி இருக்கா, இதுலேருந்து இந்த பட்டு போனதுலேருந்து தான் இந்த சப்ஸா சீட்ஸ் கிடைக்கிது. பச்சளையிலேருந்து வர்ற விதைகள் தான் சப்ஸா விதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய ஐஸ்கிரீம்ஸு, ஒரு ஜூஸு, ஒரு லெமன் ஜூஸ் வாங்கினாலும் சரி சப்ஸா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் தருவாங்க. அந்த விதையை நம்ம வந்து நார்மலாக வாயில் எடுத்து போட்டு இது பண்ணோன்னா வந்து அது வந்து எந்த ஒரு சுவையுமே இருக்காது. புளிப்பு இனிப்பு எதுவுமே கிடையாது, சும்மா மழுமழுன்னு இருக்கும். பட் ஆனால் வந்து அது வந்து அப்படியே நாசுக்காக உள்ளே போயிடும், அப்படியே மைல்டாக உள்ளே போயிடும் நம்ம இதுக்குள்ள. ஆனால் வந்து இது ரொம்ப எல்லாருக்குமே நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சப்ஸா சீட்ஸ் எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்றத. நானும் இந்த விதை எங்கேருந்து கிடைக்கிது, இது என்னது இதில் மிக்ஸ் பண்ணி தராங்களே அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க, நம்ம வீட்டில் பச்சளை இருக்குல்ல, பச்சளையில் அந்த நெத்து வந்துருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி பாரு, அதுலேருந்து தான் சப்ஸா சீட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது உண்மை தான். சப்ஸா இனிமேல் வந்து உங்கள் வீட்டிலலாம் பச்சளை இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து நெத்து வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து கூட வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த நெத்து வெடிச்சு அந்த விதைகள்லாம் நமக்கு கிடச்சிரும். அதனால தூசி இதுகள்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சளை வந்து எப்போயோ ஒரு தடவை தானே யூஸ் ஆகும், நறுமணமான பொருள். அது போக வந்து நம்ம பரு ஏதாச்சும் வந்துச்சுன்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பச்சளை. சரி எதுக்கு இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது சப்ஸா சீட்ஸ் பச்சளையிலேருந்து தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இனி இதை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம், இதுலேருந்தே நாங்கள் வந்து சப்ஸா சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். சப்ஸா விதைகள் இந்த செடியில் தான் வளருது அப்படின்றத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேருக்கு பச்சளையிலேருந்து வர்ற விதை தான் சப்ஸா விதை அப்படின்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியும், இல்லை இதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்றத சொல்லுங்கள்.